ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். கார்த்தி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சரவணா இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து அவங்க வந்து ஜூஸில் வந்து டேப்லெட் கலந்ததை வந்து லேபில் போய் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு இன்ஸ்பெக்டர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வந்து ஒரு பாய்சனை கலந்து கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து ஹோமா ஸ்டேஜுக்கே போயிடுவாங்க. அவங்களால திரும்ப வர முடியாது. அது மாதிரி ஒரு டேப்லெட்டை தான் கலந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் தடை செய்யப்பட்ட டேப்லெட்டை தான் கலந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் வந்து அவ்வளோ சீக்கிரம் யார் கையிலையுமே கிடைக்காது. இது முக்கியமான பர்சன் கையில் தான் கிடைக்கும். பெரிய பெரிய பதவியில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இதெல்லாம் கொடுப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் இது வாங்கியிருக்கணும் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சரவணா வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக்கும் ரொம்ப வேசாக்காகிறாங்க. அப்போ உடனே கார்த்திக் மேலே வந்து ரம்யா மேலே தான் டவுட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட போய் கார்த்தி விசாரிக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அந்த ஜூஸ் குடிக்கும்போது அத்தையும் அபிராமி அத்தையும் என்னோடய ஃப்ரெண்ட் அம்மாவும் மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இது கண்டிப்பாக ரம்யா தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவங்க வேலையை பார்க்கறதுக்காக வழக்கம் போல் ரம்யாவோட ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி இருக்கிற தெரியாமல் ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. உன்னோட ஆள்கிட்ட வந்து ஒரு வேலையை சொன்னால் அவன் உருப்படியாக பார்க்க மாட்டான். அவன் பாரு இப்போ போய் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு என்னையே ஜாமீனில் எடுக்க சொல்கிறான். அதனால் நான் போய் மாட்டிக்க பார்த்தேன் தெரியுமா, ஸ்டேஷன் போனால் அந்த கார்த்தி வந்து அங்கே இருக்கிறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியும் அதை வந்து காதில் வாங்கிடுறாங்க. அப்போ உடனே ரம்யா சொல்கிறாங்க, அந்த ரவுடி கிட்ட உன் ஆளை வந்து தீபாவை கொள்றதுக்காக நான் சொன்னேன், அதை கூட உருப்படியாக பண்ண முடியல. அவன்லாம் என்ன ரவுடி, அவனை போய்த்து நீ ஒரு ஆளுன்னு எனக்கு அனுப்பி வச்சிருக்க பாரு. சரி, இப்போ என்னால் அவனை வந்து ஜாமீனில் எடுக்க முடியாது. உனக்கு தேவையான பணத்தை வந்து நான் கொடுத்துட்றேன். நீ யாரையாவது ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணி நீ ஜாமீனில் எடுத்துக்க. இப்போ மட்டும் நான் போய்த்து அவனை ஜாமீனில் எடுத்தேன்னா அந்த இன்ஸ்பெக்டரும் கண்டுபிடிச்சிருவான் இதில் எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு. அதனால் இப்போதைக்கு உனக்கு வந்து ஜிபே பண்ணி விட்றேன். அதில் போய்த்து நீ தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு நீ போய்த்து வக்கீல வச்சு எப்படியாவது அவனை ஜாமீன்லேருந்து எடுத்துரு. இப்போதைக்கு அவன் மூலியமாக என் பேர் மட்டும் எந்த இடத்துலையுமே அடிபடக்கூடாது அப்படின்னு ரம்யா வந்து ரவுடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கார்த்தி வந்து காதில் வாங்கிடுறாங்க. அப்போ உடனே கார்த்திக் நினைக்கிறாங்க, போல சதி வேலை பண்ணுனது எல்லாமே அம்மோட ஃப்ரெண்டு நீந்தானா, சரி இப்போதைக்கு பொறுமையாக இருந்து தான் ஆனந்து கூட போட்ட சவாலில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு கார்த்தி வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாங்க. அப்போ உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ரம்யா பேசினது அனைத்தையுமே தீபா கிட்ட சொன்னதோட தீபா அதை கேட்டுட்டு தீபா வந்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அப்போ உடனே கார்த்திக் சொன்னாங்க தீபா கிட்ட, அந்த ரம்யா வந்து உன்னை பார்க்க எது வாங்கிட்டு வந்தாலும் நீ அதை சாப்பிடாத. தற்சமயத்துக்கு ரம்யா வந்து நீ வந்து தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காத, கொஞ்சம் கேஸ்ஃபுல்லாகவே இரு. நான் அந்த கம்பெனிலேருந்து தீபா எனக்குன்னு ஒரு நாள் தான் இருக்குது, எப்படியாவது நான் போட்ட சவாலில் வந்து ஜெயிச்சு வெளியில் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ரம்யாவை பார்த்துக்கலாம் தீபா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க. தீபாவும் சரிங்க கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அதை எல்லாத்தையுமே ரம்யா வந்து பார்த்துட்றாங்க. ரம்யா பார்த்துட்டு செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அவங்களோட கேபினுக்கு போயிடுறாங்க. கேபினுக்கு போய் யோசிக்கிறாங்க, என்ன கார்த்திக் வந்து நம்மளை பற்றி எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார், இல்லைனா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவார், ஏதாச்சும் பண்ணுவாருன்னு பார்த்தா தீபா மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாரு. எனக்கு என்னமோ அந்த ஐஸ்வர்யா சொன்னது என்னமோ கரெக்டாக தான் இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா கார்த்தியோட அண்ணன் ஆனந்துமே அதுதான் சொன்னான். அந்த தீபாவுக்கு வந்து வீட்டில் வந்து சுத்தமாக தீபாவை யாருக்குமே பிடிக்காது, எல்லாருமே தீபாவை வந்து வேண்டாம் வெறுப்பாக தான் வச்சிருக்காங்க அப்படின்னு. இன்னும் ஒரு பொண்டாட்டியை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்மளை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா போலீஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கார்த்திக் பார்த்தீங்கன்னா எதையுமே கண்டுக்காமல் ரொம்பவே கேஷுவலாக இருக்காங்க. எனக்கு நம்ம கார்த்திக் வந்து தீபா வந்து பிடிக்கலன்னு தான் தோணுது. கார்த்திக்கும் தீபா கூட வந்து சும்மா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிறகு. ஏன்னா ஏற்கனவே ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்க வேண்டியது எதுவுமே கார்த்திக்கும் தீபாவுக்கும் நடக்கலன்னு. அப்படி ஒருவேளை நம்ம கொலை பண்ணுறது தெரிஞ்சுமே தீபா வந்து கார்த்திக் எதுக்கு நம்ம மேலே கோவப்படலை, அப்படி இல்லைனா நம்மளை வந்து கொலை பண்ணுறது கார்த்திக் ரெடியாக இருந்திருப்பாங்க, அப்படி இல்லைனா நம்மளை போலீஸ்கிட்டையாவது பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ரெண்டையுமே கார்த்திக் வந்து பண்ணலை. அப்படின்னா தீபா வந்து கார்த்திக் வந்து வெறுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு என்னோட காதலை மட்டும் கார்த்திக் வந்து புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க. உண்மையிலே தீபா வந்து கார்த்திக் வெறுக்கிறாங்களா இல்லை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியலையே. எப்படி நம்ம வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க ரம்யா கேபிளில் உட்காந்துக்கிட்டு. அப்போ உடனே ரம்யா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக கார்த்திக் வந்து நம்ம பெங்களூர் அழைச்சிட்டு போகிறோம், அங்கே போய்த்து நம்மளோட லவ்வை சொல்லிடலாம். எப்படியாவது கார்த்திக் வந்து ஏதாவது அங்கே வந்து ஜூஸில் வந்து மருந்தை கலந்து கொடுத்து கார்த்திக் நீங்கள் என் கூட தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து நம்ப வச்சிடணும். அப்படி நம்ப வச்சிட்டோம்னா கார்த்திக் கண்டிப்பாக நம்மளை விட்டு எங்கேயுமே போக முடியாது, அவர் வந்து நம்மளை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே கேவலமாக யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ரம்யாவோட மனசாட்சி வந்து பேசுது, நீ கார்த்திக் வந்து பெங்களூர் அழைச்சிட்டு போகிறத பற்றி எதுவும் யோசிக்காத, அதுக்கு தடையாக யார் இருந்தாலும் நீ வந்து அவங்கள கொலை பண்ணுறது கூட தயங்காத அப்படின்னு அவங்க மனசாட்சி வந்து சொல்லுது. ஏன்னா உனக்கு முத பார்த்த மாப்பிள்ள வந்து அந்த கார்த்திக் தான், அபிராமிக்குமே ஒன்றை தான் பிடிச்சிருக்குது, ஒன்று நல்ல மருமக நல்ல பொண்ணு ரம்யா அப்படின்னு வேற உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த மருமகளை போகிறதுக்கு எல்லா தகுதியுமே உனக்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு ரம்யாவோட மனசாட்சி வந்து சொல்லுது. அதை கேட்டுட்டு ரம்யாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடியுது. கார்த்திக் வந்து வேறு என்ன பண்ணுறதுனே வழி தெரியல. சரி ரம்யா கூட பெங்களூர் போய் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யா கூட பெங்களூர் கிளம்பி போயிடுறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா பெங்களூர் போய்த்து கார்த்தி வந்து எப்போவுமே நம்ம கூட இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ரம்யா பக்கத்து ரூம்லேயே கார்த்திக்கும் ஒரு ரூம் எடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் பக்கத்துலேயே தங்கி ஸ்டே பண்ணுறாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ரம்யா கதவை வந்து ஒருத்தவங்க தட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட முன்னாள் புருஷன். அதை பார்த்துட்டு ரம்யா வந்து செமையாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ உடனே ரம்யா கேட்குறாங்க அவங்கள பார்த்து, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு. என்ன ரம்யா, என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஒரே நாளே என்னை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டு நானும் உன்னை மறக்கல ரம்யா, உனக்காக தான் நான் அவ்வளோ தூரம் பெங்களூர் தேடி வந்திருக்கிறேன், உன்னை நான் எங்கெங்கே தான் தேடுறது அப்படின்னு ரம்யா கிட்ட சொல்லி ரொம்பவே புலம்புறாங்க. அதை கேட்டுட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா செமையாக ஷாக் ஆகுறாங்க. இப்போ நீ இங்கே இருக்காது, என் கண்ணு முன்னாடியே இருக்காத, இப்போ நீ எங்கேயாச்சும் கிளம்பிட்டு போயிருந்தா எனக்கு பிரச்சனை தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஒருவேளை கார்த்திக் பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட முன்னாள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, எதுக்கு என்ன போக சொல்கிறேன், நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் தெரியுமா, உன்னோட புருஷன், உனக்காக தான் நான் அவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், கண்டிப்பாக உன்னை விட்டு போகிற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல, உன்னை எவ்வளவு நான் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்டு இப்போ எவனையோ பக்கத்து ரூமில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்க, அதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது ரம்யா அப்படின்னு ரம்யாவோட முன்னாள் புருஷன் சொல்கிறாங்க. அப்போ உடனே ரம்யா பேசுகிறாங்க அவங்க புருஷங்கிட்ட, நீ அவங்கள பற்றி தப்பாக சொல்லாது, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, அவங்க சும்மா தான் பெங்களூருக்கு வந்து ஒரு கம்பெனி விஷயமா வந்திருக்காங்க, அவங்கள பற்றி நீ எதுக்கு தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட புருஷன் சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசுகிற, அவங்க பேர் கார்த்திங்கிறதும் எனக்கு தெரியும், அவங்களோட பொண்டாட்டி தீபாங்கிறதும் தெரியும், அவளோட ஃப்ரெண்டு தான் நீங்கிறதும் எனக்கு தெரியும், அந்த கார்த்திகை வந்து எனக்கு விரும்புகிறங்கிறதும் எனக்கு தெரியும், அதனால் தீபாவை கொல்றதுக்கே முயற்சி பண்ண ஆளு தானே ரம்யா, நீ இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ரம்யாவோட முன்னாள் கணவர் சொன்னதோட அதை கேட்டுட்டு ரம்யா வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா. அப்போ உடனே ரம்யாவோட புருஷன் சொல்கிறாங்க, வாய மூடு ரம்யா, நீ என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேரை ஏமாத்துறதுக்கு நீ இன்னும் ரெடியாக இருக்கிற, உன்னை எவ்வளோ நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் தெரியுமா, ஆனால் என்னை ஒரே நாள் நீ தூக்கி வீசிட்டு போய்த்த, ஏன்னா என்கிட்ட அழகு இல்லை பணம் இல்லைன்னு அந்த ஒரு காரணத்தினால தானே நீ என்னை தூக்கி வீசின அப்படின்னு ரம்யா கூட ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ உடனே ரம்யாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நீ நான் கட்டின தாலியை தான் நீ தூக்கி வீசிட்ட, ஆனால் என்ன வந்து உன்னைக்கிட்டேருந்து எந்த ஜென்மத்திலையுமே பிரிக்க முடியாது, அது மட்டும் இல்லை நீ கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற பார்த்தியா, அதை வந்து என்றைக்குமே நடக்காதுடி, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை கண்டிப்பாக சந்தோஷமாகவே வாழ விட மாட்டேன்டி, ஏன்னா நீ என்னையே ஏமாற்றிட்டு போய்த்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா நினைக்கிறாங்க, இவனுக்கு எப்படி நம்ம வந்து கார்த்திகை லவ் பண்ணுறதெல்லாம் தெரியும் அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ உடனே ரம்யா யோசிக்கிறாங்க, நம்ம கார்த்திகை லவ் பண்ண வச்சு நம்மளை வலையில் சிக்க வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது, இதில் இவன் வேறு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனோட கதையை வந்து நம்ம முடிச்சிட வேண்டியதான், இவன் மட்டும் குறுக்க இருந்தானா கண்டிப்பாக கார்த்திக் வந்து எல்லா விஷயமே தெரிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து நம்மளை கொஞ்சம் கூட விரும்ப மாட்டார், அதனால் இவனோட கதையை வந்து முடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா ரம்யாவோட புருஷன் பேத்து கார்த்திக்கோட கதவை தட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் யார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ உடனே ரம்யாவோட புருஷன் கேட்குறாங்க, இப்படி வந்து வேற ஒருத்தன் பொண்டாட்டி கூட நீ தங்கியிருக்கே, உனக்கு கேவலமா இல்லையா அப்படின்னு கார்த்திகை பார்த்து கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க, யார் நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம் நான் சொல்கிறது எல்லாம் உண்மைதான், நீ ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வேற ஒருத்தன் பொண்டாட்டி கூட தங்கியிருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு ரம்யாவோட புருஷன் கேட்குறாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, கார்த்திக் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ உடனே கார்த்திக் கேட்குறான், யார் நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ரம்யா வேற யாருமே இல்லை, ரம்யா வந்து நான் தொட்டு தாலி கட்டினேன் என்னோட பொண்டாட்டி தான், அவள் கூட நான் குடும்பம் நடத்திருக்கேன், அவளை பற்றி பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் அவள் வந்து என்னை ஒரு நாளே ஏமாற்றிட்டு போயிட்டா, இப்போ வந்து அவள் உன்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கா, ஒன்று அடையிறதுக்காக, இது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு சொன்னதோட கார்த்திக் வந்து அதை கேட்டுட்டு செமையாக சாக்காகிறாங்க. அப்போ உடனே கார்த்திக் கேட்குறாங்க, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, உன்னோட பொண்டாட்டி தீபா இருக்கல்ல, அவளை கொல்ல முயற்சி பண்ணனதும் ரம்யா தான், எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும், அது தெரிஞ்சு தான் நான் பெங்களூர் வந்திருக்கேன் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்திக் கேட்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட சொல்கிறீங்கன்னு. இல்லை ரம்யா பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது, ரம்யா வந்து எல்லாருமே ஏமாற்றிட்டு போகிறதான் அவளுக்கு வேலை அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ரம்யா வந்து இந்த அளவுக்கு ஏமாத்துறவளா, அவள் தீபா மட்டும் பழிவாங்கலை, அப்போ ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனையும் பழி வாங்கிட்டு தான் இப்போ நம்மளை அடையிறதுக்கு அவள் துடிச்சிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு கார்த்திக் அப்போ நினைக்கிறாங்க.